இந்த பூச்சி பேர் இந்திரகோப பூச்சி, வெல்வெட் பூச்சின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த 9, 10, 11ஆம் மாதம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதுங்க வந்து மேட்டாங்காட்டில் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த பூச்சியோடைய பெரிய குணம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச்சி வந்து இறந்து போயிடுச்சுன்னா அப்படியே இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இறந்து போன பூச்சி எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி சும்மா நசுக்கி பவுடர் பண்ணி வச்சுட்டு, இந்த பூமி உள்ள மண்ணாக இருக்கணும், களிமண்ணெலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மண்ணுங்களில் வந்து இந்த பவுடரை இதே வருஷத்தில் போட்டுட்டிங்கன்னா அந்த பவுடரில் உள்ள ஒரு ஒரு அணுவுமே பூச்சியாக மாறுன்றது தான் இந்த பூச்சியோடைய பெரிய சிறப்பு. ஸோ இது எதில் போட்டிங்கன்னா ஜாலங்கள் அப்படின்ற ஒரு ஏடு புக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இந்திரகோப பூச்சி வந்து அப்படிப்பட்ட பூச்சி. இது என்னென்னா இந்த பூச்சி இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பூமி ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். எப்படி மண்புழு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த பூச்சிகள் இருக்கிற இடமும் ரொம்ப நல்ல வளமான இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்திரகோப பூச்சி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில் வெல்வெட் பூச்சின்னு விளையாடுவோம். ஸோ அந்த பூச்சி தான் இது. இப்போயும் நம்ம இதோட விளையாடலாம். அழகாக போகுது. ஸோ இது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா மக்குன இலை, அந்த மக்குன மண், ஆட்டாம்புழுக்கைகள் இதெல்லாம் வந்து இது சாப்பிடும். இந்த வெல்வெட் பூச்சி பார்த்தா மிதிக்காமல் போங்க மேக்ஸிமம், ஏன்னா நிறைய அளவில் இருக்கும்.